ஹலோ 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 வணக்கம் மக்களை. நானும் நீம் கேமர்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் உங்களை அன்புடன் இருக்கிறேன். ஆலன் வேக் ரீமாஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதை வந்து 2010 இந்த கேம் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து 2021 அது வந்து ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆலன் வேக் 2 வந்ததுக்கு முன்னாடி இந்த கேம் வந்து ஆக்சுவலி ரீமேக்காக வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம அதை வாங்கணும். ஸோ அதை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பில் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் எப்போல்லாம் லைவ் போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 2.5K சப்ஸ்கிரிப்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இது கேம் வந்து நான் இப்போ விளாட்னது ஆக்சுவலி PS4 விளாட்னேன்னு நினைக்கிறேன். PS4லையா PS3லையோ இதில் விளாட்ன ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து அதை நம்ம ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ புது கிராஃபிக்ஸோட எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது ஒரு த்ரில்லர் ஹாரர் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் கேமு. வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். Stephen King once wrote that nightmares exist outside of logic, and there's little fun to be had in explanations. They're antithetical to the poetry of fear. In a horror story, the victim keeps asking why, but there can be no explanation, and there shouldn't be one. The unanswered mystery is what stays with us the longest, and it's what we'll remember in the end. My name is Alan Wake. I'm a writer. நான் ஒரு எழுத்தாளர். சவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே ஒரு வெளிச்சமான கற்பனையில் இருப்பேன். ஆனால் அந்த கனவு வந்து என்னை தூங்க ஓட்டுறது இல்லை. அது ரொம்ப கொடூரமாகவும் இருட்டாகவும் இருந்தது. ஆமாம், இது ஒரு கனவுல இருந்தா ஆரம்பிக்குது. ஒரு கொடூரமான கனவுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சேர்றதுக்காக போயிட்டேன். ஒரு லைட் ஹவுஸ், ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக போகிறேன். ஆனால் எதுன்னு தெரியல. நான் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கேன். நான் அந்த ஹிட்ச் ஹைக்கரை ரொம்ப தாமதமாக பார்த்துட்டேன். அவன் இறந்துட்டான். அவங்க என்ன ஜெயிலில் போடுவாங்கன்றதுனா நான் திருப்பி ஆலிஸை பார்க்க முடியாதுன்னு தோணுச்சு. ஆஹா, ஆலியை காணுங்க. திடீர்னு அவன் உடல் காணா போயிடுச்சு. பாகம் 1 நைட்மேர். நான் விபத்து நடந்ததுனால அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னால் நேராக கூட நிற்க முடியல. அந்த லைட் ஹவுஸ் தான் நான் போக வேண்டியது. அங்கே ஏதோ முக்கியமான விஷயம் எனக்கு காத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெயின்கோ பாயிண்ட் லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் போகிறதுக்கான வழி இங்கே தான் இருக்கு. ஐயோ, ஆறாமா? ஐயோ, ஆமா. உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல தானே? எழுத்தாளர், நீ கடவுள் நினைக்கிறியா? நீ முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? மற்ற ஜனங்களோட வாழ்க்கையில விளையாட போறியா? நீ நினைக்கும் போதெல்லாம் அவங்கள சாவடிக்கலான்னு பார்க்குறியா? நீ இப்போ அந்த கதையில மாட்டிக்கிட்ட. என்ன பண்றான்னு பார்க்குறேன். தாவுடா. ஐயோ, அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் தாவுடா.
அட குரங்குட்டி ஐயோ நீ உன்னுடைய டெட்லைனை மிஸ் பண்ணிட்டேன். அம்மா நீ என்ன தடுக்க முடியாது. கதை விட்டு போ. ஆத்தடி I realized that the hitchhiker was a character from the story. என்னோட கதையில வர ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன் அந்த hitchhiker. என்னடா கதவுலாம் அங்கே திறக்குது. உன்னோட சொந்த கிரியேஷன்லேருந்து நீ சாவறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? அதாவது அந்த கேரக்டர் வந்து அவர் தானே எழுதினார். ஸோ அதை வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்ப மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வாட்ச் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் உங்களால் கேமோட ஒரிஜினல் சவுண்ட் எஃபெக்ட்ஸை ஃபீல் பண்ண முடியும். செம்மையாக இருக்கும். இந்த வழியாக வாங்க. ஆமாம் கனவுல கூட ஒரு ஆள் வரும். சீக்கிரம் ஐயோ நான் தான் கிளே. உள்ள போங்க. நேரம் இல்லை நமக்கு. கடவுளே நிறுத்து. கனவு நீங்க வெட்டுறாங்க. அம்மா நான் மாட்டிக்கிட்டேன். இங்க இந்த வெளில போறதுக்கு வழியே இல்லை. என்னடா அது? ஆமா நீங்க என்னடா சாவு சொல்றீங்க? பக்கமா சாத்தி இந்த கேபின் ஒரு டெத் ட்ராப். நான் இங்க தப்பிச்சு போய் ஆகணும். எப்பரா போட்டு நீங்க வேணா வாங்கி சொல்லுங்க. ஏதோ இருக்குதுங்க முன்னாடி. லைட்டை பின்தொடரு. நீ காயப்பட்டிருக்க. நீ வெளிச்சத்துக்கு போ. வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீல் ஆயிடும். நல்ல வேலை பண்ண. நான் உனக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது இப்படிதான் போகும். அவன் அது என்னன்னு உனக்கு தெரியாது. ஏரிக்கு பின்னாடி இருக்கிறத உன்னோட வீடுன்னு கூப்பிடுவேன். ஆழத்துல இருட்டுல கடலின் பச்சையில அங்க அலைகள் பயங்கர கடுமையா இருக்கும். அதோட துறைமுகத்துக்கு நீ போகணும். உனக்கு புரியுதா? இல்ல வெளிச்சத்தை பின்தொடர சொல்றாங்க. நான் உன்னுடைய கனவுக்குள்ள உனக்கு கற்றுக் கொடுத்துக்காக வந்திருக்கேன். இந்த இருட்டு ரொம்ப ஆபத்தானது. அது தூங்கிட்டு இருக்கு. நீ வர்றது தெரிஞ்சதுன்னா அது ஏஞ்சிடும். அதனால நேரம் இல்லை. சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். இந்த வழியா எனக்கு நேரம் இல்லை. ஹிட்ச்ஹைக்கரை வந்து டார்க் பிரசன்ஸால அவன் வந்து பொசஸ் ஆகிருக்கிறான். அவனை நீ காயப்படுத்த முடியாது. ஆனால் அவன் கிட்ட அந்த வெளிச்சத்தை வெளியில கொண்டு போக முடியும். இந்த ஃபிளாஷ் லைட்டை எடுத்துக்கோ. ஃபிளாஷ் லைட் அவன் மேல அடிச்சு அவன் மேல இருக்கிற இருளை நீக்கு. லைட் அவன் மேல அடிச்சா ஏதோ ஆகுது.
ஓகே நீ பண்ணிட்ட. இப்போ அவனை இருட்டு பாதுகாக்காது, ஆனால் அவனுக்குள்ளே இருக்குது, அது அவனை கண்ட்ரோல் பண்ணுது. அவனை காப்பாற்ற முடியாது. அவன் இப்பயும் அவனுக்கு எதிரி தான். அவனை கொன்னுடு. ரிவால்வரை எடுத்துக்கோ. இப்போ நீ சாக போற. செத்துட்டானா? நல்ல வேலை பண்ணு. நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகத்தில் வச்சு அவ்வளோதான். உன்னுடைய கனவை நான் திருப்பி கொடுக்குறேன். இந்த கனவுல ஒரு கடுமையான இருள் இந்த உலகத்தை சூழ்ந்துருச்சு. அந்த லைட் ஹவுஸ் தான் இந்த உலகத்திலே பாதுகாப்பான இடமா இருக்கும்னு நம்புறேன். Boosting the lights blind enemy and burns the darkness away faster. Okay. You made me this way. And now I'm gonna kill you. வந்து நான் சாக மாட்டானா? அம்மா செத்து போ. பயங்கரமா இருக்குது ஒரு அவ்வளோதான். ஏய் வர்றவா 2 பேரும் இல்லவே இல்லை. ஐயோ என்ன இது? என்ன இருக்கு? ஃப்ளேர் கன் ஆமோ. ஃப்ளேர் கன் ஒன்று ஏற்றுனா வெப்பன் சுவிட்ச் ஆகுதா? அப்போ 3 ஏற்றுனா ஃப்ளேர் கன் வரும். ஃப்ளேர் கன் வச்சு என்ன பண்ணுறது? எடுக்க சொல்லிக்கிறாங்க, பார்ப்போம். என்ன இது? பிக்கப் காஃபி தெர்மோஸ். இது எதுக்குடா? காப்பி குடிக்கிறதுக்கா? வழியே காணும். ஓகே நீ சாக போற. என்ன மாதிரி ஐயா 3 பேர் இருக்கிறான்ல. இவங்களை அப்படியே சுட முடியாது. நம்ம வந்து இந்த லைட்டை அந்த டார்க்னஸை போக வச்சுட்டு தான் சுட முடியும். ஜஸ்ட் மிஸ். ஏதோ துப்பாக்கி கொடுத்ததுனால கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஆனா இன்னும் 15 புல்லட் தான் இருக்குது. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆமா ஓடிடும் ஓடிடு ஓடிடு ஓடிடு. வருவானோ வரல. நான் இதை எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணுவேன். என்னென்னமோ மண்டை மேலே போடுறாங்க. ஓடுற வேகமா வேற வேகமா ஓட மாட்டாங்க. ரொம்ப முக்கியம் தான். இப்போ காற்று லைட் ஹவுஸ் வந்துட்டோம். லைட் ஹவுஸ் வந்துட்டோம். லைட் ஹவுஸ் வெளிச்சமாக இருக்கும். என்ன தானே மிருகமா இருள்.
அதான் வந்து எதிரி. அவன் வந்துட்டான். Baby, just another nightmare. Everything's fine. You dozed off. Right. Anything more than dozed off would be news for everyone. Cheer up, handsome. We're here. நம்ம வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கனவுல இருந்திருக்கிறேன். வெல்கம் டு பிரைட் ஃபால்ஸ். இந்த மாதிரிலாம் எனக்கு போகணும்னு ஆசை. காரை வந்து ஒரு போட்டில் வச்சுட்டு அப்படியே அதில் போகணும். ரொம்ப தூரம் சூப்பராக இருக்கும்ல. இடமே செம்மையாக இருக்கு. Let's act like we're on vacation. நம்ம வெக்கேஷன் Go வந்த stand மாதிரி next to that இருக்கோம். old gentleman. அந்த I want வயசானவர் a shot பக்கத்தில் of போய் you நிற்க. down in the background. பின்னாடி இருக்கிற டவுனை ஃபோட்டோ எடுக்க போகிறேன். I'll even give you a title for the shot. A அந்த city boy. Moments அந்த before he got ஃபோட்டோ eaten by கூட a வந்து bear. நான் டைட்டில் கொடுக்குறேன். ஒரு சிட்டி பாய் கரடியால் வேட்டையாடப்பட்டான் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கேன். Hi. வணக்கம் ஐயா. Hello there. You picked a good time to visit our town. நீங்கள் இந்த டவுனை விசிட் பண்ணுறதுக்கான சரியான நேரமாக வந்திருக்கீங்க. டியர் ஃபெஸ்ட்னு 2 வாரத்தில் இருக்கு. டியர் ஃபெஸ்ட்டா? நீ அதை கேட்டியா அன்பே? You have a lovely wife. உனக்கு ஒரு அழகான மனைவி If you don't mind இருக்காங்க. me saying. நான் சொல்கிறத கண்டுக்கலாம். நான் பேட்மை. உங்களை பார்த்ததில்ல சந்தோஷம். Alan Wake. I won't நான் pretend ஆலன். I don't recognize a famous writer என்னால் such ஒரு as ஃபேமஸ் yourself, ரைட்டரை Mr. ரெக்கமெண்ட்ஸ் Wake. பண்ண முடியாதுன்னு நினச்சிங்களா மிஸ்டர் வே? I'm an உங்களை avid பார்த்ததில் reader சந்தோஷம். myself. நானும் ஒரு This is too வாசகர் தான். presumptuous of me, but I'm the என்னை night தப்பாக host of the local நினச்சிக்காதீங்க. radio station. நான் லோக்கல் ரேடியோ ஸ்டேஷனுடைய Chance ஹோஸ்ட். to get an interview. உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ கிடைக்குமா? Mr. Maine. பாருங்க மிஸ்டர் மே, நான் வெக்கேஷனில் இருக்கேன். I'd appreciate it if we could keep my being here just between the two of us. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிறது வந்து இப்படியே You வச்சுக்கலாம். can trust me. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். Not a hard கண்டிப்பா. man to track down if you change your mind, though. I hope you two have a நான் lovely அமைதியாக தான் இருப்பேன். நான் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களை அப்புறமா நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே சார். Very nice. நல்ல I got a நல்ல couple of really good ones. நல்ல I see ஃபோட்டோஸ் you made a கிடைச்சிருக்கு. friend. நான் இங்கே ஒரு That's ஃப்ரெண்டு cute. கண்டுபிடிச்சேன் நினைக்கிறேன். ரொம்ப Right. நல்லா இருக்கு. சரி. Yeah? ஏய் ஏய் பேசல. என்னுடைய சிறந்த எழுத்தாளர் எப்படி இருக்காரு? நீங்கள் சேர்ந்துட்டீங்களா? பேரி. Just got here. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். லோக்கல் சில பிரச்சனை கொடுக்குறாங்களா? வாட்சி நான் உடனே பிளெயின் ஏறி வந்துடுறேன். No, Barry, we're fine. இல்லை பேரி, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நல்லது. நீ ரிலாக்ஸ் ஆகும், ரீசார்ஜ் ஆகும் நான் நம்புகிறேன். எப்படி இருக்கு? ஏதாவது உன்னோட கிரியேட்டிவிட்டி ஓப்பன் ஆகிருக்கா? வேறு இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். சரியா, நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன் பேரி, கவலைப்படாது. நானும் உன்னை லவ் பண்ணுறேன் பேரி. You know he's going to be calling you அவன் every 5 minutes. ஒரு 5 நிமிஷமா உனக்கு கால் பண்ணிகிட்டே Barry இருக்க is போகிறான். Barry. பேரி Always turn தான். off the phone. நான் What எப்போ did I நான் ஃபோனை tell you? ஆஃப் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன்? Text message from Barry. அவன் டெக்ஸ்ட் மெசேஜ் He says hi to பண்ணுறான். you too. உனக்கு ஹாய் சொல்கிறான். Alan, we're here. Alan, Come on, நம்ம let's get வந்துட்டோம். back to the car. காருக்கு போகலாம். We need to stop at the local diner to get லோக்கல் the cabin டைனரில் key from the போயிட்டு நம்ம landlord. கேபின் கீ Mr. வாங்கிட்டு Carl நம்ம லேண்ட்லார்ட் Stuckey. He's waiting for மிஸ்டர் us. கால் ஸ்டக்கி அவர் நம்ம காத்துட்டு இருக்காரு. I'll go fill her up while you get the key. நான் I'll போயிட்டு pick you up பெட்ரோல் here in, போட்டு say, வரேன். நீ 15 போயிட்டு minutes. சாயம் வாங்கிட்டு 15 நிமிஷத்தில் வந்துடுவேன். கண்டிப்பாக. Alan, Alan, thank you for coming here with me. I love you வந்ததுக்காக too. நன்றி. Go on. நானும் I'll promise to லவ் behave. பண்ணுறேன். நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன்.
I'd forgotten there were still places like this. Towns where everybody knew everybody. Welcome to the Oh Dear Diner. Hi, I was Dear wondering if you could help me. I'm looking for... Alan, Mr. Wake. Wake. Oh, Alan Wake. God. I am your biggest fan. I know people say that all the time, but I really am. I'm glad to hear that. Rose, I'm looking for Mr. Stuckey. Carl Stuckey? Carl Stuckey. Of course, Mr. Wake. Mr. He Wake, must have gone to visit the அவர் restroom. ரெஸ்ட்ரூம் He'll போயிட்டு be back போறேன் in a நினைக்கிறேன். moment. அவர் சீக்கிரம் வந்துருவாரு. I can't believe it. என்னால நம்ப முடியல. உங்களோட எல்லா I got the புத்தகங்களையும் cat from the வச்சிருக்கேன். bookstore when they புக் took it ஸ்டோர்ல out இருந்து of the கட் அவுட்ஸ் கூட window. நான் வச்சிருக்கேன். அது என்னோட ஜன்னல் பார்த்த மாதிரி இருக்கு. Well, இவ்வளவு வச்சிருக்கீங்களா? Good for ஓகே. you. உங்களுக்கு நல்லதுதான். இத வச்சிருக்காங்க கட் அவுட். Try the coffee. Just don't blame me when you fall in So love, much for because quiet it'll break vacation. your heart when you have to leave. Rusty here is no longer human. Nothing but black coffee under a thin layer of skin. Yeah, that makes two of us. Do me a favor, எனக்கு ஒரு Sonny. உதவி பண்ணு I could மகனே. really use a tune right எனக்காக ஒரு now. பாட்டு போட்டு விடுறியா? கோகனட் Number 6 in the jukebox. ஜூக் பாக்ஸ்ல நம்பர் 6 நம்பர் பாட்டு போட்டு விடு. நானே அதை பண்ணுவேன். ஆனா என்னோட ரெண்டு கால்களும் Gone to sleep. சொரணை இல்லாம ஆயிடுச்சு. Circulation. ரத்த ஓட்டம் இல்ல. ஆமா. Serious? நீ உண்மைதான் சொல்றியா? கோகனட்டா மறுபடியும் Disgust me. நீ என்ன அருவருக்க. Yourself a rocker. உன்னை ராக்கர்னு கூப்பிடாத. You put the lime in the coconut, drink them both up. Just because we're பாருங்க இதான் ஜூக் brothers, பாக்ஸ். think I ஜூக் won't பாக்ஸ் murder நீங்க you. பார்த்துட்டு Does பண்ணீங்க. that get stuck? அது Yeah. ஸ்டக் ஆயிடும். You need to give it நீ a அது ஒரு good நல்ல அடி swallow. அடிச்சுனா ஓட ஆரம்பிக்கும். Yes, that's my favorite tune. Coconut. Now that's what I'm talking about. ஓகே Yes. பாட்டு ஓடுது ஆனா அது நம்ம கேட்காது. ஏன்னா வந்து நம்ம This is it. மியூசிக் வந்து ஸ்லோ பண்ணிடும் காப்பிரைட்ஸ்க்காக. Don't go in there, young man. உள்ள போகாத சின்ன பையா. In the dark. நீ இருட்டுல உன்னை காயப்படுத்திக்குவேன். I என்னால wanted to காத்துட்டு find இருக்க முடியல. Stuckey நான் to get the ஸ்டக்கியை key and கண்டுபிடிச்சேன். get out as soon as possible. தாய் வாங்கிட்டு The நம்ம waitress இங்க was போய் giving me a ஆகணும். headache. வெயிட்ரஸ் எனக்கு Overeager ரொம்ப தொல்லை fans always கொடுக்கும். did. ரொம்ப ரசிகர்கள் தொல்லையும் தாங்க முடியல. Hello, ஹலோ Mr. Stuckey? மிஸ்டர் ஸ்டக்கி. Carl couldn't make it. காலால பண்ண Unfortunately, he முடியல. was taken ill. அவன் கொஞ்சம் But I உடம்பு have the சரியில்லாம key for you and instructions on how to get ஆனா to the lake. என்கிட்ட சாவியும் அதுக்கான Okay. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க I ஏறி wish you a good stay in my cabin என்னோட கேபின்ல I'll நீங்க come by தங்கறதுக்கு நான் later to வாழ்த்து check how you தெரியும். settled நான் in. அப்புறமா வந்து உங்களை சந்திக்கிறேன். and to meet your wife. உங்க மனைவியை சந்திக்கிறேன். I insist. நான் அதை வலியுறுத்துறேன். Thanks. நன்றி. Cauldron Lake is a special Cauldron place. Lake ஒரு ஸ்பெஷல் Very இடம். inspiring. ரொம்ப அருமையா இருக்கும். பிசாசு மாதிரி வந்து இப்போ திடீர்னு வந்து You got lucky this time. இந்த young தடவை man. உனக்கு அதிர்ஷ்டம் You வந்துருச்சு can சின்ன hurt பையா. yourself in the dark. நீ இருட்டுல உன்னை காயப்படுத்திக்குவேன். Even that sounds better than your singing. நீ பாடுறத விட இது ரொம்ப சத்தமா தான் இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை. Splendid. எனக்கு ஹெர்னியா இருக்கு. அதாவது பைல்ஸ். அது என்னுடைய Swells up like a balloon. அது பெரிய பலூன் மாதிரி வீங்கிடுச்சு. மூணு பேர் ரொம்ப பலமா இருக்கு. அதை தவிர்த்து நான் ரொம்ப அருமையா இருக்கேன். Time, Tom. ரொம்ப நாள் ஆச்சு தான். நான் பார்த்ததுல சந்தோஷம். ஏய் You wouldn't happen to have a bottle on you. உன்கிட்ட பாட்டில் எதுவும் இல்லை I தான். wish. என்கிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். The Andersons, they're ஆண்டர்சன்ஸ் அவங்க local musicians. உள்ளூர் We're waiting for Dr. மியூசிஷியன்ஸ். Hartman to come pick them நாங்கள் up. They wandered off from ஆர்ட்மேன் his டாக்டர் clinic at ஆர்ட்மேனுக்காக Cauldron வெயிட் Lake பண்ணிட்டு இருக்கோம். Lodge. கிளினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அவங்க அப்பப்போ கிளினிக் விட்டு வெளில வந்துடுவாங்க. ஓ பைத்தியங்களா? ஓகே பைத்தியங்களா பேஷண்ட் இல்லை. Mission accomplished. The சாவியை key வாங்கிட்டேன். and the அப்புறம் directions. My டைரக்ஷன்ஸ். hero. என்னோட I நாயகன். got some flashlights, என்கிட்ட just in கொஞ்சம் case. டார்ச் இருக்கு. ஏதாவது அவசரத்துக்கு. Hey, wait! ஏய் இருங்க. Mrs. Wake! மேசாஸ் பே. என்னங்க? Your keys! உங்களோட சாவி. ஐயோ யாராவன்? இவன் தாங்க அந்த கால் ஸ்டக்கி. இவன் ஒரு That சாவி diner எடுத்துட்டு was a வரான். real nut house. அந்த டைனர் ஒரு பைத்தியக்கார இடமா இருந்தது.
இவன் ஒரு Can சாய் you believe this place? உங்களால இதை This would நம்ப make a முடியுது wonderful setting for a book. ஒரு We're supposed to இது be on சிறப்பான vacation, இடமா Alice. நம்ம I'll வெக்கேஷன் figure it out when we வந்திருக்கோம் get back home. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அதை என்னன்னு Okay. பார்க்கிறேன் சரி We can talk about this later. நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம் I didn't want to talk about it. I நான் அதை wanted to பத்தி bury my head in பேச நான் sand. என்னோட தலையை மண்ணுக்குள்ள பதிச்சுன்னு Once upon a time, I இன்னொரு was a காலத்துல successful நான் ஒரு writer, but சிறந்த that was a எழுத்தாளர் long ஆனா time அது ago. ரொம்ப நாளைக்கு I hadn't முன்னாடி been able to write a word in 2 years, நான் 2 not since வருஷமா my last வார்த்தை கூட book. எழுத முடியல என்னுடைய போன புக்கு தவிர செம்மையா இருக்குல்ல Might want to look up every once in a while, see those stars winking down at you. It gets pretty dark out here, but they'll light your way. பாடல்லாம் அருமையா இருக்கானா மியூசிக் ஆஃப் பண்ணி வச்சாலும் இங்கேயும் It's gorgeous, Alan. It's something, all right. Don't worry, honey. I'll get you inside safe and sound before it gets dark. And I've got the flashlight. I know. I'm okay. Alice had a phobia. The Alice fear got of phobia darkness. I wanted to இருட்டோட make sure பயம் we were inside with the lights on before sunset. லைட் போகிறதுக்குள்ள நம்ம அதாவது சூரியன் மறையறதுக்குள்ள நான் இருக்கிற லைட்ஸ்லாம் செக் பண்ணி ஆன் பண்ணணும் ஸோ ஆலிஸ்க்கு ஃபோபியா It's dark in there. உள்ள இருட்டா இருக்கு Can you figure out how to get the power on, honey? பவர் எப்படி ஆன் Sure பண்ணுறதுன்னு thing. பார்க்குறேன் I'm on it. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் Hello? Anyone here? யாராவது இருக்கீங்களா இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் வேற எங்கே பார்த்தாலும் இருக்குது எதுக்கு ஓகே பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் இருக்கு மேலே போவோம் யாரோ மெத்தையில் நடந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு For a moment, the oppressive feel of the nightmare I had seen on the ferry returned. அம்மா 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 Damn. அட சூரியக்காரா I needed to get the power running in the cabin. There had to be a fuse box or a generator somewhere on the island. இருடா வரண்டா ஐயோ இவன் வேற பவர் ஆன் பண்ணு யாரா இது என்ன இது ஏதோ ஸ்விம் சூட் மாதிரி இருக்கு அண்டர் வாட்டர் ஸ்விம் சூட் மாதிரி இருக்கு வேற போனாமா The cabin looked like a time capsule from the 60s. or 60ல even இருந்த earlier. டைம் கேப்சூல் மாதிரியே இருக்கு இல்ல அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கும் இங்க என்ன நடக்குது தெரியல ஒரே பீதியாவுது என்கிட்ட செகண்ட் ஸ்கிரீன் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு பார்த்து பாரு மறக்காம லைக் போட்டு வச்சு பண்ணுங்க செம்மையா இருக்குது கேம் ஓகே இங்கே ஏதோ என்ன இது வீடியோ டியர் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபெரியில் நான் போனேன் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃபோன் கால்ஸ் போகலாம் ஹாய் பேட் நான் ரோஸ் ஹலோ ரோஸ் I know who that famous artist was. ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அது ஆலன் பேக் சி அவன் அதாவது நம்ம ஃபெரியில் பார்த்தோம்ல அந்த போட்டில் பார்த்தோம்ல ஒரு வயசானவர் அவர் வந்து The water was clear but dark. It looked very deep. அவர் வந்து என்னன்னா அவர் வந்து சொல்லிட்டாப்ல ஆலன் நான் வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன் நீங்கள் வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னா நான் டிஸ்கிரீட்டாக வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அப்போ ரேடியோவில் வந்து இன்டர்வியூ கேட்டார் அவர் ஸோ ஆலன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ப ஸோ அதனால் சும்மா அவர் ஹிண்ட் மாதிரி கொடுத்து பண்ணார் கடைசியில் அந்த வெயிட்ரஸ் ஹோட்டல் டைனரில் அந்த வெயிட்ரஸ் வந்து நீங்கள் சொன்ன ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியும் அது ஆலன் பேக் அப்படின்னு தொட்டு உடைச்சிட்டாங்க ஒரு வாட்டி நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம் நான் கண்டிப்பாக வந்து அது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபியூஸ் பாக்ஸ் இல்லை ஜெனரேட்டர் ஏதாவது இருக்கான்னு நம்ம போயிட்டு செக் பண்ணோம் வெளியில் போயிட்டு The power cable goes to that shed over there. பவர் கேபிள் அங்கே இருக்கிற ஷெட்டுக்கு போகுது அப்படியா அது போகுது வாங்க பார்ப்போம்
பேனல்ல ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனையா An old generator had been connected to the power cable. Power cable la connect ஆயிருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ணு. இளம்பிடிச்சி. இதுவே ஆதி காலத்து ஜெனரேட்டர். இதுலயே தெரியுதா? முக்கியமான நேரத்துல வெளிச்சம் வந்துடுச்சு. நல்ல வேலை செஞ்சேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு செட்டில் ஆவேன். The island had once been the site for a love story. Maybe it would be that again. இந்த தீவு வந்து காதல் கதைக்கு It was a beautiful place. இது ரொம்ப அழகான இடமா இருக்கு. I told myself I could rest here. நான் இங்க ரெஸ்ட் எடுப்பேன் நான் சொன்னேன். And forget about my work. என்னோட வேலையை நான் மறந்துடலாம் நினைச்சேன். I thought we could be happy here. நாங்க இங்க சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோம். என்ன வந்தது? ஓகே, இருட்டாக போகுது, சூரியன் மறைய போகுது. வேற ஏதாவது நம்ம பார்க்கணும்னா இங்க சுற்றி பார்த்து. ஓகே, ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு. Alice? Alice? Honey? எங்க இருக்க? A shoebox filled with books by Thomas Zane sat Thomas on the Zane shelf. I'd never heard of him before. நான் அவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. Alan, நான் மேல இருக்கேன். I have a surprise for you. நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். Well, hello there. I'm not the surprise. நான் சர்ப்ரைஸ் இல்ல. அது ஸ்டடில போய் பாரு. Okay. சரி. ஆனா இது கூட நல்லா தான் இருக்கு. போய்டும். எதுக்கு? ஆஹா. Surprise. ஆச்சரியம். Alice, what is this? என்ன இது? I guess I have a small confession to make. நான் I உன்கிட்ட ஒரு thought maybe you சின்ன could write கன்ஃபெஷன் here that a change of நீங்க scenery. எழுதுவன்னு Damn, நினைச்சேன். Alice, you, அட கடவுளே Alice. everyone Hey, keeps... எல்லாரும் hey, just hear me out. நான் சொல்றது There's a கேளு. local doctor, இங்க ஒரு Dr. local doctor Hartman. இருக்கிறார். I டாக்டர் read a book of ஹார்ட்மேன். his. He has a அவருடைய private புத்தகம் நான் clinic படிச்சேன். here. அவர் ஒரு பிரைவேட் He கிளினிக் specializes in வச்சிருக்கார். helping அவன் artists. ஆர்டிஸ்ட்காக So ஹெல்ப் now you want to get me பண்றான். committed? இப்போ நீ என்ன வந்து it's பைத்தியக்கார not like ஹாஸ்பிடல் சேர்க்க that. விரும்புற? That's அப்படி இல்ல. not- Alan? 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 ஐயோ. Don't, just don't. I don't want to hear it. God நான் damn it, எதையும் Alice. கேட்க விரும்பல Alice. God damn it. I knew she wouldn't follow me in the dark. அவன் என்ன இருட்டுல I பின்தொடர needed some time மாட்டாங்க. alone to think things through. நான் தனியா யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் வேணும். அம்மா நீங்க அதை பாத்தீங்களா? நீங்க அதை பாத்தீங்களா இல்லையா? அம்மா Damn it. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்.
சாரி கைஸ் விளாட்லாம். அம்மா திடீர் Alice? ஆலிஸ் Alice! கரண்ட் கட்டாய். Alice! The cabin had gone dark. All கேபின் the lights were இருட்டாச்சு. out. எல்லாம் ஆலன் இங்க இருக்கு, உதவி பண்ணு. Alice, I'm coming. ஆலிஸ் வந்துட்டே It's all இருக்கேன். right, I'm coming. எல்லாம் சரியா தான் இருக்கு. வராதுங்க. அம்மா என்ன நேர்லயே வருது, என்ன இது? கனவுல தானே வந்திருந்தது. ஆலன் இல்ல இல்ல என்னை விட்டு ஆட்டப்போ. Alice? Alice? Oh no! அட கடவுளே. இப்பதான்டா வந்தாங்க. போயிட்டே இரு. ஆலன் எழுந்துச்சு போ. Alice? ஆலிஸ் எழுந்திருச்சுக்கோ ஆலன். Waking up in the crashed car felt like I had woken from one nightmare and entered another. ஒரு கெட்ட கனவுல இருந்து இன்னொரு கெட்ட கனவுக்கு I போன couldn't மாதிரி. remember how I got there. நான் எப்படி All இங்க I knew was வந்தேன்றதே that எனக்கு ஞாபகம் something இல்லை. terrible had happened to ஏதோ Alice. கொடூரமான விஷயம் ஆலிஸ் நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுது. The phone was dead. என் ஃபோன் I'd have to find help சார்ஜ் on இல்லை. foot. நான் நடந்து போய் தான் உதவி தேடணும். என்னடா இது? Among Alice's things was a book. The ஆலிஸோட Creator's பொருட்கள்ல Dilemma by கிரியேட்டர்ஸ் Dr. Emil Hartman. எமில் Seeing the book ஹார்ட்மேனால brought back my fight with Alice. என்னுடைய I சண்டையை didn't like it, ஞாபகப்படுத்துது and I ஆலிஸ். didn't like the guy's எனக்கு smug அது face பிடிக்க on the cover either. எனக்கு அது பிடிக்கல. ஆனாலும் இந்த ஆளோட மூஞ்சும் எனக்கு பிடிக்கல. என்ன உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சீரியஸா சொல்றேன். The gas station was my best bet. They'd have a phone I அங்க could இருக்கிற use. பெட்ரோல் It பங்க் looked தான் like a எனக்கு long சிறந்த hike வழி. through the அங்க forest ஃபோன் to இருக்கும்னு get there. நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காடுகள் வழியா கடந்து போகும். கடவுளே. போச்சா? காரு போச்சு. கனவுல தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தா நேர்ல நடக்குது. நேர்ல நடக்கிறதே கனவு மாதிரி மாத்தி இப்போ எங்கேயோ வேற எங்கேயோ விழுந்து கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம், ஆக்சுவலி இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது பயங்கர கன்ஃபியூஸாக தான் இருந்தது. ஹலோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைட் வருது பாருங்க. இது கனவா இல்லை Hello? Is someone there? யாராவது இருக்கீங்களா? The loose sheets of paper were pages from a manuscript entitled Departure. That was the name I planned to use for the next novel I had never gotten started. I was named the author. I hadn't written. I couldn't remember writing it. In the scene on the page, the hero was attacked by an axe murderer in the woods at night. இந்த பேஜில் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம அதை படிப்போம். அந்த பேஜை எஃப்ஐ கொடுத்து The man turned to face me. His face ஒரு was ஆள் covered in shadows. என்னை It was நோக்கி hard to வந்தான். make it out in அவனுடைய the darkness முகங்கள் of the forest that surrounded us, நிழலால but the axe சூழ்ந்தது. he lifted was plain to see. It glistened அவனை with the இருட்டில் blood of his என்னால் hand. கண்டுபிடிக்க He முடியல. ran madly. காடுகள் என்னை சூழ்ந்தது. ஆனால் அவன் கையில் இருந்த கோடாலி அவன் தூக்கினான். But I was awake. அது ரத்தத்தால் பாதிக்கப்பட்டவனுடைய ரத்தத்தால் நனைஞ்சிருந்தது. அவன் என்னை பார்த்து பயங்கரமாக சிரித்தான். நிழல்கள் உயிரோடு இருக்கு. அவனுடைய உருவம் எனக்கு சரியா தெரியல. இது என்னுடைய கனவுல இருந்து எனக்கு இருந்த ஒரு சீன். அதுக்கப்புறம் நான் ஏந்திரிச்சிட்டேன். ஓகே, இதான் அதாவது
ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க இல்லையா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போது பார்த்த அந்த சீன் தான் வந்து இந்த மேனுஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கு. ஆனா வந்து இன்னும் இந்த கதையை வந்து ஆலன் வந்து எழுதவும் ஆரம்பிக்கல. ஆனா ஆத்தர் பேர் வந்து ஆலன் பேர் போட்டு. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறேன். அடே, இது கனவா இல்ல நிஜமாடா? ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? எவன் புருக்குன்னு வந்து தொலைச்சிட போறீங்களா? பகீர்னு தூக்கி போட்டுரும். The lights up ahead were a good sign. அங்க Maybe I இருக்கிற wouldn't have வெளிச்சம் to hike எனக்கு all நல்லா the way down to the gas station to சமைக்க find a phone. நான் இதுக்காக கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுன்ற அவசியம் இருக்காது. கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு ஃபோன் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வேலி போட்டிருக்கு. இந்த பக்கம் வேற வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது உள்ளதான் போகணும். ஏன்னா லொக்கேஷன்லேயும் பக்கம் தான் காட்டுது. பார்ப்போம். ஐயோ, யாராவது இருக்கீங்களா? நான் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கினேன். Hey! Hey! Hey, you! Hey, Phil! There's been an accident! நீ ஒரு விபத்துல I need மாட்டிக்கினேன். help! எனக்கு உதவி தேவை. I need to... எனக்கு Cabins for rent in ஆத்தாடி. Oh, hell. Carl Stucky. to meet you. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. non-refundable reservation deposit required. அந்த கால் ஸ்டக்கிங்க. யாரையும் வெட்டி போட்டு வச்சுக்கிறான். இது என்ன மறுபடியும் கற்பனை மாதிரி மாறுது, கனவு மாதிரி ஆகுது. கனவா நிஜமா? கால் ஸ்டக்கி, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஐயோ, இதுல என்ன இருக்கு? The Taken stood before me. It was impossible to focus on it, as if it stood in a blind spot caused by a brain tumor and eye disease. It was bleeding shadows like ink underwater, like a cloud of blood from a shark bite. I was terrified. I squeezed the flashlight like my life depended on it, willing it to stop coming any closer. Suddenly something gave, and the light seemed to shine brighter. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் அந்த ஆக்ஸ் கொண்டு வந்தான் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். லைட் நம்ம அந்த டேக்கன் ஸ்டுட் பிஃபோர் மீ, அதாவது அவன் வந்து நம்ம முன்னாடி வந்து நின்னான். அவனை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது வந்து எப்படின்னா, ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்த ஒரு பிரெயின் டியூமரால் உருவான பிளைண்ட் ஸ்பாட்னாலேயோ இல்லை ஒரு கண் வியாதினால் உருவாகிற ஒரு பிளைண்ட் ஸ்பாட்னால எப்படி நமக்கு மறைப்பு வருமோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து நிழலை வந்து ரத்தம் மாதிரி ஊற்றிட்டு இருந்தது. லைக் ஒரு இங்க் வந்து தண்ணி கடியில் ஊற்றுற மாதிரி, ஒரு ரத்த மேகம் வந்து ரத்த சுறாமீன் கடிச்சா எப்படி வந்து இப்படி ரத்தம் அப்படியே இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரத்தங்கள் இருந்தது. அது எனக்கு பயமுறுத்துச்சு. நான் என்னுடைய டார்ச் லைட்டை வந்து நல்லா அது முன்னாடி ஸ்குவீஸ் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கையை அதை நம்பி தான் இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது வரதை நிறுத்திடுச்சு. திடீர்னு ஏதோ வந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அதை விட வெளிச்சமாக இருந்தது அப்படின்னு. சரி வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. என் கதையில் என்ன நடக்குது எனக்கு தெரியல அப்படின்னு தான் வந்து யாருன்னு சொல்கிறாப்புல. என்னடா You lose? Shit.
அடச்சே. ஓடி. It's the ஐயோ, latest தூக்கின்னு வரான். thing! வெளிச்சத்துக்கு ஒரு ஆறாவது. I had to figure a way out of this. நான் இங்க இருந்து வெளில Any போறதுக்கு வழி second now, and கண்டுபிடிச்சோம். Stucky would be எந்த knocking on நேரமும் the door with his ஸ்டக்கி இந்த axe கதை like உடைச்சிட்டு உள்ள Nicholson in The வந்து Shining. துப்பாக்கியா ஃபிளாஷ் லைட்டு ஓகே பேட்டரிஸ் எடுத்துப்போம் நிறைய பேட்டரிஸ் இருக்கு 6 பேட்டரி இருக்கு ரிவால்வர் ஆமோ Trying. It's the latest. ஃபோன் இருக்கு Yes. பிரைட் ஃபால் ஷெரிஃப் ஸ்டேஷன் நான் எப்படி ஐயோ என்ன சொல்ற எது கிளப்பி விட்டான் அடா பாவி வெளில போலாம் இது வெளில தள்ளிடும் வெளியில போயா ஐயோ கேபினே காலி போச்சு 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 வண்டியும் காலி கேபினும் காலிங்க The bulldozer had gone over the cliff with the office. I hoped Stucky had suffered the same fate, but I wasn't planning on staying to find out. ஸ்டக்கிக்கும் அதே நிலமை வந்துருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் நான் இங்கேருந்து அதை கண்டுபிடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறேன் டேய் யாரா There were more of them. I'd never fired a gun outside a shooting range. And now I just killed someone or something. There were no bodies. They just disappeared. If I was dreaming, it felt real enough to make me sick. இது கற்பனையா இது சாரி கனவா இல்லை வந்து நிஜமாலுமே நடக்குதா அப்படின்றது தெரியாம மூச்சிட்டு இருக்காப்புல எங்களுக்கும் அதே குழப்பம் தான் என்னடா செயின்ஸாலாம் வச்சுக்கிறீங்க அட எரிஞ்சிருந்த ஒரு லைட் நின்று போச்சு The dark forest was the last place I wanted to go, but I had no choice. I had to get to the gas station. இருக்கிற ஒரே இடம் ஆனா எனக்கு வேற வழி கிடையாது அப்படிதான் நான் போய் ஆகும் இந்த பக்கம் தான் ஆனா இந்த பக்கம் இல்லை வேற போட்டுக்குது இந்த பக்கம் ஏதோ போட்டுருக்கு பார்ப்போம் Eerie hand-painted graffiti was revealed by my flashlight. Flashlight nala eerie hand-painted graffiti தெரியுது ஏதோ அங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் வெளிச்சமா இருக்கு ஏதாவது முக்கியமான நேரத்துல தேவைப்படும்னு நினைக்கிறேன் பக்கத்துல இடத்துல வர போறான் ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும் ஒரு மூணு வந்தது Mommy. Yo. What the hell was that?
மொக்க பக்கன்னு இருக்குது. தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க. அப்போதான் எல்லாருக்கும் பீதி ஆகும். நான் பெற்ற இன்னும் இந்த வையகமும் பேர். ஆனால் இந்த மாதிரி ஆர்ஆர் கேம் விளையாடும் நல்லா இருக்குது. When I saw the river below, எனக்கு something கீழே இந்த அருவி uncoiled ஆற்று itself நான் inside my பார்க்கும்போது head. I எனக்கு ஏதோ தலையில் realized that I'd தோணுச்சு. have to find a way across. நான் இதை I கடந்து didn't even want to போகணுன்றது மட்டும் look at எனக்கு the தோணுச்சு. water. நான் தண்ணியை கூட பார்க்க விரும்பலை. தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. தான் அவ்வளோதான். நின்னது என்ன இருக்குன்னு பார்த்து போயிட்டேன். இங்கே எவன்டா காப்பி குடிச்சு தெர்மோ ஃப்ளாஸ்க் வச்சுட்டு போயிடும். மனசாட்சி இல்லாமல் பண்ணிட்டேன். ஏதாவது ரகசிய பாதை இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஏதாவது நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். சும்மா கிடையாது, நமக்கு தேவையானதெல்லாம் முக்கியமானதாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக உயிரை காப்பாற்றுற விஷயங்கள். சரிங்களா? அது எல்லா இடத்தையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கேம் ஒரு நினச்சிட்டு இருக்கு. பேரிஸ் Departure by Alan Wake. பார்த்தீங்களா? இது வந்து இந்த டைட்டில் வந்து போட்டிருந்தது. இப்போ ஒரு மேனுஸ்கிரிப்ட் Barry வச்சிருக்கு. Wheeler was bouncing off the walls. He jumped on a plane after his calls were ignored by both Al and Alice for several days. It could mean that they were both on a second honeymoon. But Barry didn't buy it. Al had been way too unstable for that, not sleeping, messed up. Barry had years of experience dealing with Alan Wake, and he couldn't ignore it. Something was wrong. இப்போ பேரி வீலர் தெரியும், நம்ம போட்டில் வரும்போது ஃபோன் பண்ணியிருந்தேன் போல. ஆலனோட ஃப்ரெண்டு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிளெயினில் இருந்து கிளம்பி ஒரு பிளெயின் பிடிச்சி இங்கே வராரு. ஏன்னா வந்து கால்ஸ் நிறையா இக்னோர் ஆகிருக்கு. 2 பேரும் ஆலனோடதும் ஆலிஸுமே வந்து ஃபோன் எடுக்கலை ரொம்ப நாளாகவே. ஸோ அதனால் அவர் இங்கே வராரு. அப்படின்னு பார்த்தா இது ஒரு செகண்ட் ஹனிமூனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணி இருந்தாலுமே கூட பேரிக்கு வந்து அது 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 செகண்ட் ஹனிமூனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மட்டும் அவருக்கு தோணுது. ஆலன் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் தூங்காமல் இருக்கிறான் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ பேரிக்கு வந்து ஆலன் வேக்கோட டீல் பண்ணுறதுக்கான பல வருஷமான அனுபவம் இருக்குது. அதனால் அவர் அதை வந்து கடந்து போக விரும்பலை. ஸோ ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் வரார். அப்போ வந்து இந்த மேனுஸ்கிரிப்ட் பிரகாரம் பேரி வந்து ஆலனை பார்க்கறதுக்கு இங்கே வராப்புல. அது வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் அது உண்மையாக நடக்குது. என்னடா இது? என்ன கற்பனையா? தக்கி இன்னும் இங்கே தான் இருக்கான் இருட்டில். என்னை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த ஆற்றை கலந்தாதான் நான் வந்து கேஸ் ஸ்டேஷன் போக முடியும். பார்ப்போம். பேட்ரி வராமல் போயிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் போகணும். அடுத்த இடமா? ஐயோ ஐயோ, இவனுங்க வேற என் உசுர் எழுதுறாங்க. பேசிட்டுவாங்க. இவன் ஏதோ பொருள் தூக்கி போடுறாங்க. கத்தியா? சமாளிக்க
எசக புசகா ஊந்து வச்சிடாது. கையாலாம் குத்துங்க ஏன்னா லோ பாய்ஸ். அங்கிள் பார்த்து பேசி சீட்டுக்கலாம் அங்கிள். ஐயோ ஐயோ சி. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பண்ணணும் போல இருக்கு. பேட்ரி வேற அப்பப்போ காலி ஆகிடுது. பேட்டரியை காலி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம எப்படி சண்டை போடுறது? ப்ரொசீடு அட் யுவர் ஓன் ரிஸ்க். லாகிங் ஏரியா ஹேர். இங்கே வேற மாதிரி காட்டுது. அண்டை மேலே ஊந்துடாது. உங்களை நம்பி தாண்டா போய் எங்கேயாவது போத்து விட்டு சாக வச்சிங்க. The taken are filled with darkness. எவனோ பெருசா மூச்சு விட்டுனாங்கறான். வெளில போனோடனே கும்பலாக வருவானுங்கன்னா நீர். ஒரே நிசப்தமா இருக்குது. The staircase was broken. படிக்கட்டு I உடைஞ்சு had to make my way up some other நான் way. எப்படியாவது மேலே போய் ஆகணும். Reach the bathroom. I couldn't stay here. There had to be a way to get up there. மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது வழி இருக்கும். இங்கே ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு. There was no power. பவர் வரல. There was bound to be a generator somewhere at இங்கே the ஒரு logging site. ஜெனரேட்டர் இருக்கணும். பூராப்பட்ட மிஷின் இருக்குதேடா. ஓகே ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்கு. ஆத்தாடி
டேய் நவுறா அலனு செத்துறான் செத்துறான் There was no power. There was bound to be a generator somewhere at the logging site. உசுறு போய் உசுறு வந்துச்சாங்களே கிளம்பிடுச்சு இது ஆப்ரேட்டபிள் இருக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உள்ள போய் ஏதாவது பார்த்துக்கோம் ஒரு manuscript இருக்கு என்னன்னு படிச்சிருவோம் missing pages I heard them before I saw them, swooping down from the sky and screeching as they came. I spun around just as the cloud was upon me. For an instant, I stared into 100 dead eyes, black pearls glittering in the darkness. I raised the flashlight and the swarm exploded like fireworks. Feathers burned, turned into ash. I couldn't hear my scream above theirs. அதாவது வந்து இது என்னன்னா நம்ம காக்கா கூட்டமாக வந்தது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேபின் கிட்ட இருக்கும்போது ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அது வந்து கண்கள் வந்து அப்படியே கருப்பு முத்துக்கள் போல் ஜொலிச்சுது அந்த கத்துறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கேட்டுச்சு நான் ஃப்ளாஷ் லைட் அதுக்கு மேலே அடித்தேன் அதுக்கு ரெக்கைங்க எரிஞ்சுது சாம்பலாக ஆயிடுச்சு என்னுடைய கத்தலையே நான் கேட்க முடியல அந்த அளவுக்கு அதுக்கு கத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஓகே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஷார்ட்கன் ஆசம் கைஸ் ஷார்ட்கன் இருக்கு ஷார்ட்கன் யூஸ் பண்ணுறதுக்கு புல்லட்ஸ் 2 தான் இருக்கு இடம் தான் இப்போ அவனுக்கு உசுறு போய் உசுறு வருது நீங்கள் என்னடா அம்மா பெரிய இடத்த கொடுத்து வச்சுக்கிறீங்க ஒரு ரவுண்டு சின்ன சின்னதாக கொடுக்கறது இல்லையா ஓகே தெர்மா ஃப்ளாஸ்க்கு இதுதான் நமக்கு இப்போ கண்ட்ரோலில் ஆக்டிவ் ஆகிருக்கு ஓகே வழி மாதிரி கிரியேட் பண்ணிருந்தோம் ஏன் இருக்கு பார்ப்போம் அதுக்குள்ளே அவனும் வராமல் இருங்கடா லேர்கன் எடுத்து அடிச்சு பண்ணா கூட வேலைக்கு ஆக மாட்டேன் தாண்டிட்டே மேலே இங்கே தான் கண்ட்ரோல் ஏதாவது இருந்தது ஓகே இந்த கேபினுக்கு தான் போகணும் என்ன இது ஷார்ட்கன் ஆகும் Well, I was just outside for a breath of fresh air and fresh air காக வெளியில வந்தேன்
I know என்ன ஒரு most of you இரவு are probably in your beds by நீங்க now, எல்லாரும் உங்க but if you're படுக்கையில் still up இருப்பீங்கன்னு and நினைக்கிறேன் around, take a moment. ஆனால் நீங்கள் Step இன்னும் outside முடிச்சுட்டு for இருந்தீங்க a அப்படின்னா spell and கொஞ்சம் breathe வெளியில் in போயிட்டு the air. பாருங்கள் The weather is absolutely still. The sky வானிலை is சிறப்பாக crystal clear. இருக்குது It's like வானம் the தெளிவாக forest இருக்குது is quietly breathing along with இந்த you. காடு வந்து அமைதியாக சுவாச்சிட்டு இருக்கு I'm a night owl, and it's நான் on ஒரு nights like லிஸ்னர் this I wish I நான் wasn't ஒரு cooped நைட் up in the அவுட் studio. Makes an old man like me என்ன மாதிரியான ஒரு just வயசான ஆளை grow வந்து wild. ரொம்ப ஒரு But here I am. And வைல்டான I'll ஆளாக keep மாற்றி you company ஆனால் நான் all இங்கே night தான் long if இருக்கேன் I weren't. உங்கள் எல்லாரும் ராத்திரி முழுக்க நான் It looks கம்பெனி like கொடுக்குறேன் I'm not the only one staying up late. Caller, நான் you're மட்டும் on இல்லை here. முடிச்சிட்டு இல்லை இன்னும் காலர்ஸ் இருக்காங்க நான் மரிஸ் பேசுகிறேன் மரிஸ் என்ன பண்ணீங்க Oh, isn't it beautiful out ஓகே there? ரேடியோ பேசிகிட்டு இருக்காங்க Probably a rabbit. ஓகே கேஸ் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் மேனுஸ்கிரிப்ட் இருக்குது இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ At first, I kept finding the pages as if by accident. The book I couldn't remember was either a terrible and true prophecy or an act of creation that had rewritten the world. I began to hunt the pages feverishly, for they held the answer to the mystery. With it, I could save myself. With it, I could save Alice. ஓகே இந்த மெனுஸ்கிரிப்ட் கிடைக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்த மெனுஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு 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 தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கும் இதை வச்சு என்னையும் காப்பாற்றிக்க முடியும் ஆலிஸையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கு இட்ஸ் அ டபுள் பேரல் The gas station was closer now. Its கேஸ் light ஸ்டேஷன் welcoming பக்கத்தில் the வந்துச்சு darkness. அதோடைய வெளிச்சம் என்னை இரவில் வரவேற்குது Belly Burster is the best with no contest. Monster Dog is second best. The famous dog is third. வச்சா ஆஹா இது ஏதோ பயங்கரமாக சம்பவம் நடக்க போகுது சொல்லலை எத்தடி மம்மி 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 என்ன காப்பாத்துங்க மம்மி அரே மம்மி ஏன்டா இப்படி பண்றீங்க ரிவால்வர் வர வச்சுட்டு நான் இவனில் சமாளிக்க வர செய்யணும் எப்பா ஏதாவது வழியை காட்டுங்களா டேய் தெர்மோ ஃப்ளாஸ்க்கு வேற கொடுத்துருக்கீங்க இதை வச்சு நான் தான் காப்பி போட்டாடா குடிக்க முடியும் வேண்டாம் சீக்கிரம் லோடு பண்ணுங்க கில் அப்பா இது பண்ணாடா Headshot. என்னடா BGMI மாதிரி ஆயிடுத்து
போடு. எவ்வளோ நேரம் தான் இங்கே சமாளிக்கிறது? இங்கே ஒரு மணி சுட்டு இருக்கு. மேலே லைட் தெரியுதுங்க. அதை எடுத்து தொலை மூதேவி. TV in the gas station. Garage. It was dark and quiet. The place was a mess. It looked like someone trashed the place or that there'd been some kind of fight. Light spilled into the room through an open door at the back, and I made my way toward it. Without any warning, I was blinded by a bright light. An old portable TV on the shelf had come alive by itself. Impossibly, I could see myself on the screen, talking like a madman. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேஸ் ஸ்டேஷனில் போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது போட்டிருக்கு. அது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடமே வந்து அடித்து நொறுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஏதோ சண்டை நடந்த மாதிரி இருக்கா. அந்த ரூமில் வந்து பின்னாடி இருக்கிற ரூமில் வந்து லைட் வந்து வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா அதை நோக்கி போகும்போது எந்த ஒரு எச்சரிக்கையுமே இல்லாமல் ஒரு பிரைட் லைட் வந்து கண்ணை வந்து குருடாக்கி, அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பழங்காலத்து அதாவது போர்ட்டபிள் டிவி இருக்குது ஷெல்ஃபில். அப்புறம் அது உயிரோட வந்து வந்துடுச்சு. எதிர்பார்க்காத விதமாக நானே என்ன ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது, ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போனா அந்த கேஸ் ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். நமக்கு லைஃப் வேணும்னா லைட்டில் போய் நின்னா தான் நமக்கு லைஃப் வரும். செக் பாயிண்ட்ஸால் தான் வந்து அப்போ தான் ஆட்டோ சேவும் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ மறுபடியும் இருட்டுக்குள்ளே போகிறோம். இந்த தடவை இந்த புல்டோசர் வச்சு தான் பண்ணுவாங்களோ. அடிச்சோ இது ஏதோ சிம்பிள் காட்டுது. ஓகே ஓகே, இந்த பக்கம் டைரக்ஷன் காட்டுது பார்ப்போம். ஏய் என்னடா கல்லெல்லாம் ஒட்டி விடுறீங்க, எதுக்குடா உங்களுக்கு இது? ஃப்ளேர் அடிச்சு என்ன ஆகுது? ஒன்றுமே ஆக மாட்டுது. ஆளை பார்த்து அடிச்சு விடலாம் பேசாம. நம்ம இது அடிக்கிறதுக்கு பதிலாக வானத்தை நோக்கி அடிக்கிறதுக்கு பதிலாக ஆள் அடிச்சிடும். நான் போன தடவை நினச்சேன் அதை பண்ணணுன்ட்டு, ஆனால் என்னன்னு தெரியல, அது சிந்தனையாக வரல. ப்ரொசீட் காஷன் அட் யுவர் ஓன் ரிஸ்க். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்லைன் ஏதாவது பின்னாடி தொத்தின்னு வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. எப்பா ஏதோ பொண்ணுன்னு வந்துட போறப்பா. ஆத்தடி நினைச்சேன்டா. ஓ சூப்பர். ஓஹோ நைஸ். ஐயோ ஐயா என்ன செய்ய போறீங்க? ஏதோ மெனுஸ்கிரிப்ட் இருக்குது பாப்போம். The cabin on Cauldron Lake? She asked. The sheriff looked at me suspiciously. The early morning light flooded through the office windows. I would probably never have gotten out of the woods alive without her help. But I couldn't tell her the truth of what I'd faced the previous night. She'd think I was lying or crazy. She'd lock me up, and she wouldn't help me find Alice. So, இது வந்து the cabin on Cauldron Lake. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
கோல்டன் லேக்ல ஒரு வீடு இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கொஸ்டின். ஷெரீஃப் வந்து என்ன சந்தேகமாக பார்த்தாங்க. அன்னைக்கு காலையில் வெளிச்சம் வந்து ஆஃபீஸ் ஜன்னல்களில் பீறிட்டு இருந்தது. அதாவது வெளிச்சம் வந்தது. I would probably never have gotten out of the bush alive without her help. அவங்களோட உதவி இல்லாமல் நான் வந்து தப்பிச்சிருக்க மாட்டேன். பட் ஆனால் வந்து அவங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்ல முடியாது. முந்தின இரவில் நடந்த எந்த உண்மையும் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நான் போய் சொல்கிறேன், இல்லைனா பைத்தியக்காரன் நினச்சி என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க ஆலிஸை கண்டுபிடிக்க உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஷெரீஃப் வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியுது இந்த வுட்ஸில் இருந்து. அவங்க வந்து ஒரு லேடி, அது மட்டும் நமக்கு இப்போதைக்கு தெரியுது. சரி வாங்க, இது சம்பவம் ஏதோ பெருசாக நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் கொடுக்கும்போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அப்போ பெருசாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த டிவி எதுக்கு? Science. It bestows immortality on those who advance it to elevate all of mankind. Einstein, Sagan, princes among men. But the price for such a legacy. தயாராகுங்க. சரி, கொஞ்ச நேரம் கம்முனது ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ளேர் கன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தான் வராங்க. இது எதுவும் பயங்கரமாக ரவுண்டில் நினைக்கிறேன். என்னடா என்ன next? Stucky's body vanished, leaving behind only a lifetime of nightmares to come. Assuming I'd reach the lights of the gas station alive. Gas station ஓட வெளிச்சத்துக்கு gas station உயிரோட போய் சேருவான்னு இப்போ என்னால நம்ப முடியும். எரித்தனம் ஃப்ளேர் கன் மட்டும் இல்லை. இப்போ ஸ்டக்கி கூட நான் ரொம்ப நேரம் சண்டை போடுற மாதிரி இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். என்னடா இது? அடே, இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஆனால் கதவு எப்படி திறக்கிறது? இது லாக் மாதிரி போட்டுருக்கு. ஓகே, எதாவது பண்ண முடியுமா? எதுவும் இல்லை.
இது சம்மந்தமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த பட்டனே கேட்கல. கேட்டால் தானே நம்ம இது பண்ண முடியும். ஓகே, கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். I recognized the parade float I had seen in Bright Falls when I first arrived with Alice. Bright Falls வரும்போதே நான் இந்த டியர் ஃபெஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ அதான் சொல்லிட்டு இருக்காப்புல. ஓகே, அந்த பக்கம் வழி இல்லை, சுத்தம் போகணும். நீங்க கேம் விளையாடி பாருங்க. After the insanity I had just experienced in the darkness, the lights of the gas station felt comforting, at least for a moment. The sane world reasserted itself. இந்த பைத்தியகாரத்தனத்துக்கு அப்புறம் வந்து நான் இந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து தான் நான் வந்து சேஃபாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு சேஃப் ஹேவன். The Deer Fest had been 2 weeks away when we arrived. If the day count on the banner was right, I was missing a whole week between the night we got here and now. கனெக்ட் பண்ணனா நான் ஒரு வாரத்தையே வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வரும்போது 12 நாள் இருந்தது. சாரி, The garage was a mess. It looked like someone had trashed the place, or that there had been some kind of fight. இல்லைன்னா ஏதோ சண்டை நடந்த மாதிரி தோணுது. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மெனுஸ்கிரிப்டில் படித்தது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே டிவி ஓடும். அந்த டிவியில் வந்து Stucky spat on the garage floor and tried to shake the cobwebs from his head. Ever since the couple never showed to pick up the keys, things had been fuzzy. Something, a feeling caught his attention. Stucky looked up and stared as his brain tried in vain to process the horror before him. He stumbled back, knocking over a can of oil. A black pool spread across the floor while he struggled for a brief moment, then let go as the unrelenting darkness engulfed him. ஸோ இது வந்து ஸ்டக்கிக்கு என்ன நடந்தது அப்படின்றது தான். ஸ்டக்கி வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டைனரில் போய் கீ வாங்கும்போது யாரோ கீ கொடுத்தாங்க. ஸ்டக்கி பின்னாடியே வந்து கத்திகிட்டே ஓட இருந்தார், மிஸ்ஸஸ் வேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டக்கிக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டக்கி வந்து தரையில் ஸ்பேட் ஆன் த கராஜ் ஃப்ளோர் அண்ட் ட்ரை டு ஷேக் த காப்வெப்ஸ். ஸோ ஸ்டக்கி வந்து கராஜ் ஃப்ளோரில் இருந்த சிலந்தி வலைகளை தலையிலேருந்து எடுத்து விட்டாப்புல. அதுலேருந்து கப்புள்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம், அதாவது அவங்க சாவி கொடுக்க முடியலைங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒரு மாதிரி கலங்கலாகவே இருந்தது. ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்தது. அவனுடைய அட்டென்ஷன் அது கேப்சர் பண்ணிச்சு. ஸ்டக்கி நிமிர்ந்து பார்த்து மூளை வந்து வலியில் இருந்த மாதிரி அப்படி நின்றுட்டான். ஸோ அவன் வந்து ஸ்டம்பிள் ஆகி நின்றுட்டான். அதுக்கப்புறம் ஒரு கேனை எட்டி வச்சுருக்கான். அது ஒரு பெரிய திட்டு மாதிரி பரவி தர முழுக்க இருந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் ஒரு சில வினாடிகள் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் டார்க்னஸோட என்கல்ஃப் ஆகிருக்கான். ஸோ இதுதான் வந்து அப்போ நடந்திருக்கு. இப்போ இது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து டிவி ஓடும். இந்த பேக் டோர் வழியாக நம்ம உள்ளே போக போகிறோம். பரவாயில்ல, நான் ஏறிட்டே இருக்கேன். இது சுற்றி இருட்டு மட்டும்தான் இருக்கு. கேபினை தாண்டி இந்த கதையை தாண்டி இருள் மட்டும்தான் இருக்கு. அதோட ப்ரெசன்ஸ் என்னால் இங்கே உணர முடியுது. நான் அவளை திருப்பி கொண்டு வரேன். இந்த கதை தொடரும். இப்போ நான் நிறுத்தினா இல்லை, நான் இழந்துருவேன். என்னால் நம்ப முடியல. நான் தான் டிவியில் இருக்கேன், பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்கேன். நான் என்னோட மூளையை எடுத்துறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் பிரைட் ஃபால் ஷெரிஃப் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ஷெரீஃப் வந்துட்டாங்க. இதையும் நம்ம மெனுஸ்கிரிப்டில் பார்த்துட்டோம்.
இவங்க தான் நம்மளை இங்கேருந்து கொண்டு போக போகிறாங்க. Thank God, அட Sheriff. கடவுளே, நன்றி Sheriff ஷெரீஃப். Sarah Breaker. ஷெரீஃப் சாரா You பிரேக்கர். are- I'm Alan Wake. But நான் listen, ஆலன் வெயிக். I நான் was in a சொல்லிக்கிறேன். car நான் ஒரு crash. கார் My wife கிராஷ்ல Alice, இருந்தேன். she's என் missing. ஆலிஸ், Calm என் down, ஒய்ஃப் ஆலிஸை We were காணோம். staying in a cabin on அமைதியா the இருங்க island வீக். on Cauldron நாங்கள் Lake. ஐலாண்டில் No இருந்து island on Cauldron Lake. Cauldron Not since Lakeல the big எந்த eruption in ஐலாண்டும் the இல்லை. 70s. 70களில் இருந்த I எரப்ஷனை can தவிர take you there, okay? நான் You என்னால் look like கூட்டு you've போக taken a முடியும். pretty bad knock to the நீங்கள் head. தலையில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Are you okay? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் We'll சொல்றதை figure கேளுங்க. this out. இதை நம்ம Please get in the கண்டுபிடிப்போம். car. We'll swing by கார்ல the இருங்க. lake and then we'll நாம go to the லேக் கிட்ட station. போயிட்டு அதுக்கப்புறம் Okay? ஸ்டேஷன் போகலாம். சரியா? Mr. Wake, have you மிஸ்டர் seen வேக், Stucky, நீங்க the guy who ஸ்டக்கியை owns this பார்த்தீங்களா? place? இந்த இடத்த சொந்த I கொண்டாடுறவர். realized I couldn't tell her what had happened in the என்ன forest. நடந்ததுன்னு என்னால் She சொல்ல wouldn't have முடியல. believed me. அவன் நான் And சொல்ல then she நம்பி wouldn't இருக்க have helped me மாட்டா. with Alice. அவன் ஆலிஸ் கண்டுபிடிக்கவும் உதவி பண்ணியிருக்க மாட்டா. 70களில் நடந்த வல்கனோ எரப்ஷன், அதனால் அந்த அப்படி ஒரு தீவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்டன் லேக் பக்கத்தில் எந்த கேபினும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம மனிஸ்கிரிப்டில் நம்மளுக்கு இருந்தது. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்த தான் பார்த்துட்ருக்கோம். மொத்தமாக அந்த இடம் எதுவுமே இல்லை, இந்த கேபின் இருந்த இடமே இல்லை. On Alan Wake. ஸோ I இரண்டாம் came to Bright பகுதி Falls with my wife ஆரம்பிக்குது. Alice. Thank you for coming here with me. I ஆலிஸோட thought நான் maybe இங்கே you could write வந்தேன். here. நீங்கள் எழுதலான்னு நான் நினைச்சேன். எனக்கு இது வேணாம். Now, she's missing. இப்போ அவளை நான் மிஸ் பண்ணுறேன். Alice? தண்ணி உள்ள குச்சி I woke up behind the wheel of a crashed car. I'm missing a week. I was attacked by shadowy men straight from a nightmare. என்னோட கனவு, கெட்ட கனவுலேருந்து வந்த The ஒரு sheriff ஆளை took me to the lake Alice and I had stayed தேடி at. பண்ண But the cabin லேக்கு had கொண்டு disappeared. போனாங்க. ஆனால் அங்கே எந்த கேபினுமே இல்லை. பகுதி 2 டேக்கன். நியூயார்க் சிட்டி 3 years ago. 3 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க் நகரம். Honey, I'm home. ஓகே Back here, sweetie. How was it? ஓகே. ஸோ நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோட் 1 நம்ம விளையாடிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்திருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் முடிச்சிக்கலாம். நான் தொடர்ந்து உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் ஃப்ரீ ஃபயர் ஆக்சுவலி ஸ்விட்ச் பண்ணி பண்ணலான்னு தான் நினச்சோம். பட் டூட் அவங்களுக்கு இப்போதைக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 11-10 ஆகிடுச்சு. ஸோ நானும் நாளைக்கு ஒர்க் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, செம்ம ஹாரராக இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து விளையாடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் பிடிச்சிக்கோங்க. எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. 2.5K சப்ஸ்கிரிப்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நிறைய புஷ் ஆக மாட்டுது நம்ம சேனல் வியூஸ் போகிறதுக்கு. ஸோ நம்ம தான் பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட நான் லைவ் ஸ்ட்ரீமிங் முடிச்சுக்கிறேன். குட் நைட்.